ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி நம்ம பைத்தான் சீரீஸில் சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கும் கொஞ்சம் சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம மேக்ஸில் எல்லாம் ஃபேக்டர்ஸ், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா ஒரு நம்பர் எந்தெந்த டேபிள்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டேபிளில் வரும், 12 டேபிளில் வரும். இது எல்லா நம்பருக்குமே 1 அண்ட் அந்த நம்பர் வந்து நமக்கு பாசிபிளான ஒரு ஃபேக்டர்ஸ். அதுபோக இந்த 12 வேறு எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும் அப்படின்ற அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை நம்ம பைத்தான் கோடிங் மூலமாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா எழுதியிருக்கிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ 12 பார்த்திங்கன்னா 1 2 டேபிளில் வரும், 2 6 12 வரும். அப்புறம் 3 டேபிள்லையும் வரும், 3 4 12 வரும். 4 டேபிள்லையும் வரும், 5 டேபிளில் வராது, 6 டேபிளில் வரும், 7 8 வராது, 9 வராது, 10 வராது. அப்புறம் 12 டேபிள். அப்போ 1 2 3 4 6 12 இதுதான் வந்து 12ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ அதே மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த ஃபேக்டர்ஸை இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. நான் இங்கே வந்து ஒரு யூசர் டிஃபைன் மூலமாக அந்த கோடிங்கை எழுதி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுன்னா சின்டாக்ஸ் என்னது, டெஃபினிஷன், அதாவது டெஃப்ன்ற கீவேர்டு பக்கத்தில் அதோட மெத்தட் நேம். உள்ளுக்குள்ளே நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை பாஸ் பண்ணாமல் கூட நீங்கள் விட்டுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். டெஃப் print factors, என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் என்னது, print underscore factors. உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, உள்ளே அந்த ஆர்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிடுச்சு. இந்த ஃபங்க்ஷன் காலானா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும், அதர்வைஸ் இது வெறும் சிம்பிள் கோடிங்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ மெயின் மெமரிக்கு வராது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கீழே கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமை வந்து பாட்டம் அப் அப்ரோச்லேயே போவோம். அதாவது பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். டாப் டவுன் அப்ரோச்சும் சப்போர்ட் பண்ணும், பாட்டம் அப் அப்ரோச்சும் சப்போர்ட் பண்ணும். எய்தர் நீங்கள் லாங்குவேஜஸில் வந்து சி லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா அது டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே கிளாஸு ஆப்ஜெக்ட்ஸு எதுவுமே கிடையாது, டேரெக்டாக மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் அதை வந்து டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஊப்ஸ் கான்செப்ட் எழுதுனீங்க, C++ எழுதுனீங்கன்னா கிளாஸ் மேலே எழுதுவோம், அதுக்கான மெயின் ஃபங்க்ஷன் வந்து கீழே எழுதுவோம். ஆனால் ப்ரோக்ராம் முதல்ல எதை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா மெயின் ஃபங்க்ஷனை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதுனதுனால பாட்டம் அப் அப்ரோச்சில் இதை நான் கொண்டு போகிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கோடிங் வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா நம் ஈக்குவல் டு 320 நம்மன்னு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணி அதுக்கு 320 அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ அது இன்டீஜர் வேல்யூ உள்ள இம்ப்ளிசிட்டாக இது இன்ட்டு டேட்டா டைப்பில் எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், print factors of num. ஸோ இப்படி நம்ம எழுதுறதுனால இது என்ன செய்யும், இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் இங்கே இருக்கா அப்படின்றத நமக்கு பார்க்குது, இருக்குது. ஸோ இப்போ நம்மள என்ன வேல்யூ இருக்குது, 320 இருக்குது. இந்த 320 தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகுது. ஸோ இந்த 320 எடுத்துகிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அப்போ மேலே இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் நம்ம எழுதியிருக்கிறோம். பாருங்கள், இந்த 320 இங்கேருந்து இந்த எக்ஸுக்கு வந்து என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா உள்ளே ஸ்டோர் ஆயிரும். அதாவது இது ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம், இது ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸுக்கான வேல்யூ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே 320ங்கிறது இங்கே போய் அசைன் ஆகுது எக்ஸில் வந்து. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 320. ஸோ பிரிண்ட் இது வந்து நம்ம வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 320 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 320 ஆர் அப்படின்றது உங்களுக்கு அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும். இப்போ ஃபேக்டர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபார் இன் ரேஞ்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க, ஃபார் I இன் ரேஞ்ச் 1, x+1. ஸோ ரேஞ்ச் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி x+1, x+1னா 320னா 320 + 1. ஏன் இந்த இடத்துல நான் x+1 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரேஞ்சில் யூஸ் பண்ணுறப்ப எப்பயுமே லாஸ்ட் வேல்யூவாக ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணிடும்னா எலிமினேட் பண்ணிடும். ஆனால் நம்ம எந்த நம்பருக்குமே அந்த நம்பரும் ஒரு ஃபேக்டராக வரும். இப்போ நீங்கள் 12ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 ஒரு ஃபேக்டராக வரும், 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 ஒரு ஃபேக்டர் வரும், சரிங்களா? அதே மாதிரி 1ம் ஃபேக்டராக வரும். ஸோ அதனால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி
நமக்கு இங்கே லாஸ்ட் ரேஞ்ச் எடுத்துக்காதனால நான் அது +1 போடுறேன். இப்போ 321 அப்படின்னு இருந்துச்சுன்னா 320 வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து என்னாகும், வேல்யூவை உள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 1ல் ஸ்டார்ட் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் 2 நம்பர் கம்மா கொடுத்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், இந்த 1ங்கிறது ஸ்டார்டிங் ரேஞ்ச் இண்டெக்ஸ், இந்த x+1ங்கிறது எண்டிங் ரேஞ்ச் இண்டெக்ஸ். ஸோ 1ல் ஸ்டார்ட் பண்ணி 320 + 1 தட் இஸ் 321 வரைக்கும் நமக்கு என்ன செய்யணும், இந்த ஃபார் லூப் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஐயோட வேல்யூ 1 வரும். சரிங்களா, 1 வந்துடும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, உள்ளுக்குள்ள இந்த ஃபார் லூப்புக்குள்ளே என்ன எழுதியிருக்கோம், இங்கே ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கிறேன், x மாடுலஸ் i = 0. அதாவது எக்ஸோட வேல்யூ என்னது 320 மாடுலஸ் 1, அதாவது ரிமைண்டர் டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ணி ரிமைண்டரை நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ 320 / 1 எடுத்தீங்க அப்படின்னா 1 320 சார் 320, ரிமைண்டர் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ என்ன பண்ண, ஐயை பிரிண்ட் பண்ணு, அப்போ 1 முதல்ல உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். அடுத்து என்ன வேல்யூ எடுக்கும், ஐயோட வேல்யூ 2 எடுக்கும். ஸோ 320 / 2 கண்டிப்பாக வந்து என்ன வரும்னா ரிமைண்டர் 0 தான் வரும். நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா 320ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், கண்டிப்பாக அது 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ வரக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் இந்த 320ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். டிவைட் பண்ணி அதோட மாடுலஸ், அதாவது ரிமைண்டர் வந்து 0 வந்ததுன்னா அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு ஃபேக்டரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த நம்பர் வந்து அந்த நமக்கு கொடுத்த கிவன் நம்பரால் டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வரிசையாக அந்த 1லேருந்து 320 வரைக்கும் உள்ள ஒவ்வொரு நம்பரையும் நம்ம கொடுத்த நம்பரால் டிவைட் பண்ணி பார்க்குறோம். டிவைட் பண்ணி பார்க்கும்போது ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறப்பெல்லாம் 0 வருதோ அதெல்லாம் நமக்கு ஃபேக்டர்ஸ். கண்டிப்பாக 3 வருமானு கேட்டால் வராது. சரிங்களா, 3 வராது. 3ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 3 சார் 3 ஓகே, 2 இறக்குவீங்க, மேலே 0 போடுவீங்க, 6 3 சார் 18, டிவிஷன் வந்து முடியலை. ஸோ அப்போ வந்து வராது. 4 வருமானம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு நம்பரையும் இந்த 320ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த டிவிஷனுக்காக தான் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 1லேருந்து வரிசையாக எடுத்து 320 வரைக்கும் இது போயிடும். 321 வருமானம் வராது, ஏன்னா ரேஞ்சில் எப்போயுமே லாஸ்ட் இண்டெக்ஸ் என்ன செய்யாது, வராது உங்களுக்கு. ஸோ 320 மாடுலஸ் 1 வரும். அடுத்து 320 மாடுலஸ் 2, இது வந்து 0 இருந்துச்சுன்னா அந்த ஐயை பிரிண்ட் பண்ணுது. ஒருவேளை இல்லைன்னா அடுத்து ஃபார் லூப்புக்குள்ளே போயிடும். இப்போ 3 வர்றப்போ பார்த்தீங்கன்னா 320 மாடுலஸ் 3 = 0 பார்க்கும், வராது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ 4th வேல்யூவை எடுத்துக்கிறோம். 5 வரும்போது வராது. அடுத்து 6 வர்றப்போ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து 7 கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ ஆட் நம்பர்ஸை வச்சு வர்றப்பெல்லாம் வராது. அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அடுத்த நம்பருக்கு ஸ்கிப் ஆகிடும். இப்படி வரிசையாக 320 வரைக்கும் இது என்ன செய்யுது, மாடுலஸ் எடுத்து அது 0 வருதான்னு பார்க்குது. எந்த நம்பருக்கெலாம் இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கெலாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஐயை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 320க்கு எதெல்லாம் ஃபேக்டர்ஸ்ன்னு நமக்கு தெரியும். பாருங்கள், நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 1 2 4 5 8 10 16 20 32 40 64 80 160 320. ஸோ இதெல்லாம் தான் 320ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த 320ன்ற நம்பர் இந்த டேபிள்லாம் கண்டிப்பாக வரும். சரிங்களா, ஸோ வேறு இந்த 1லேருந்து 320க்கு நடுவில் இதை தவிர வேறு எந்த டேபிள்லையுமே என்ன வராதுன்னு கேட்டிங்கன்னா 320 வந்து வராது. ஸோ அப்போ என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் வரைக்கும் நீங்கள் ரேஞ்சில் போட்டுட்டு மாடுலஸ் ஆப்ரேஷன் எதான மாடுலஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்கிற நம்பரை நம்மளுடைய ஐயோட வேல்யூ ஒவ்வொரு நம்பராக எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், மாடுலஸ் வேல்யூ பண்ணுறோம். வந்துச்சுன்னா அது வந்து ஃபேக்டர், வரலைன்னா 0 வரலைன்னா அது ஃபேக்டர் கிடையாது. ஸோ இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் எல்லாத்துல லாங்குவேஜ்லேயும் ஒன்று தான். நான் பைத்தானில் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மந்த்து இயரையும் நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இருந்துச்சுன்னா அதோட கேலண்டர் வந்து நமக்கு என்ன ஆக போகுது, டிஸ்பிளே ஆக போகுது. சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா பெரிய கோடிங் நம்ம எழுத தேவையில்லை. நமக்கு நிறைய பைத்தானை பொறுத்த வரைக்கும் ப்ரீடிஃபைன்டு லைப்ரரிஸ் நிறையா இருக்குது. பைத்தான் மாடியூல்ஸ் வந்து நிறைய எழுதி வச்சுருக்குறாங்க. மேத்துக்கு, கேலண்டருக்கு, டேட்டுக்கு, டைமுக்குன்னு நிறையா எழுதியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு மாடியூல் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா கேலண்டர் அப்படின்னு ஒரு மாடியூல்ஸ் அப்படிங்கிறது பேக்கேஜஸ், அதாவது ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாடியூல் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதிலே நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது மூலமாக நீங்கள் மந்த்தை, இயர், கேலண்டரை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஸ்பிளே பண்ணலாம். இங்கே நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா
இயரையும் மந்த்தையும் கொடுத்து அந்த மந்தோட கேலண்டரை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் கேலண்டர். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாடியூலில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாடியூலில் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட் கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பாருங்கள், உங்ககிட்டேருந்து எந்த இயர் எந்த மந்த்துன்னு வாங்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குகிறேன். இன்புட் ஆஃப் என்டர் இயர். ஸோ நீங்கள் எந்த இயர் என்டர் பண்ணுறீங்களோ அது நியூமரிக் ஸ்ட்ரிங் கண்டென்ட்லேருந்து நியூமரிக் கண்டென்ட்டாக டைப் காஸ்ட் ஆகி ஒய்ஒயில் போய் ஸ்டோர் ஆகிடுது. அடுத்து வந்து என்டர் த மந்த். சரிங்களா? மந்த் வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து இன்புட்டாக வாங்கி இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி எம்எம்மில் கொடுத்துருது. அப்போ நீங்கள் கொடுத்த இயர் ஒய்ஒயில் இருக்கும், நீங்கள் கொடுத்த மந்த் வந்து எம்எம்மில் இருக்கும். ஸோ அப்போ இந்த இயரில் இந்த மந்த்துக்குரிய கேலண்டரில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பாருங்கள், பிரிண்ட் கேலண்டர் டாட் மந்த் ஆஃப் ஒய்ஒய் கமா எம்எம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன், அதனால் கிளாஸ் நேமை வச்சு நம்ம கால் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ மந்த் ஆஃப் என்ன கொடுத்துருக்கோம், ஒய்ஒய் எம்எம். என்ன மந்த்தோ எந்த இயரோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன வந்துடும்னா கேலண்டர் வந்து டிஸ்பிளே ஆகிடும். பாருங்கள், நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இயர் கேட்குது, நம்ம இந்த வருஷமே போடுவோம் 2022. என்டர் த மந்த் வந்து 10. ஸோ பாருங்கள், அக்டோபர் 22 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. சரிங்களா? எந்த வருஷ கேலண்டர் வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் பழைய கேலண்டர்ஸ் ஏதாவது வருதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இயர் கேட்குது, நான் 1947 கொடுக்குறேன். ஸோ என்ன மந்த்து கொடுக்கலான்னா 8th மந்த்து கொடுப்போம். ஸோ ஆகஸ்ட்டு 1947 பாருங்கள் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ நமக்கு 15th அன்றைக்கி வந்திருக்குது, தேர்ஸ்டே வந்திருக்குது. ஸோ நம்ம நாடு தேர்ஸ்டே அன்றைக்கி தான் சுதந்திரம் அடைஞ்சிருக்குது. இதை நம்ம ஒரு இதாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் எந்த இயர் வேணாலும் அப்கமிங் 1 இயர் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அப்கமிங் இயர்ஸ் நம்ம போட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட் அக்டோபர் வேணால் போட்டு பார்ப்போம். 2023 10th. ஸோ அக்டோபர் 2023 வரைக்கும் உங்களுக்கு வருது. அடுத்த வருஷம் இந்த டே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். போன அடுத்த தடவை இது வந்து வெட்னஸ்டே. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் ஒரு மந்த்தையும் இயரையும் கொடுத்தீங்கன்னா எப்படி கேலண்டர் கெட் பண்ணலாம்? அதுக்கு ஒரே ஒரு லைன் தான். என்னது, கேலண்டர் டாட் மந்த் ஆஃப். அவ்வளோதான். நீங்கள் இந்த ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு கேலண்டர் ஃபார்மேட்லேயே டிஸ்பிளே ஆயிடுது. ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னதுன்னு கேட்டிங்கன்னா கேலண்டர் மாடியூலை நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணணும். அதை பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் பண்ணாமல் எட்டு காமிக்கிறேன், எரர் வரும். சரிங்களா? ஏன்னா அது ஐடென்டிஃபை பண்ணாது இந்த இது வந்து எங்கேருந்து எடுக்குதுன்னு. இட் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு சொல்லிடும். பாருங்கள், ஓகேவா? என்டர் தி இயர் மந்த்லாம் கேட்குது. என்ன சொல்லிடுச்சு, கேலண்டர் இஸ் நாட் டிஃபைன்டு. இது எங்கே இருந்துன்னு எனக்கு தெரியல, அன்டிஃபைன்டு சிம்பிள் அப்படின்னு காட்டிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் எந்த ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் அது எந்த மாடியூலில் இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், போட்டே ஆகணும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு, ஒரு மந்த்தனையும் இயரையும் நம்ம இன்புட்டாக கொடுத்தா அதோட கேலண்டரை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றதுக்கு ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.